தேனியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற பொழுது இந்த விவசாயியுடைய எண்ணங்கள் முழுமையாக நிறைவேற்றப்படும். அதே போல இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆடுதுறை பேரூராட்சியில் அந்த பேரூராட்சி தலைவர் மீது வெடிகுண்டு போடுறாங்க. இன்னைக்கு வந்த செய்தி, ஆடுதுறை பேரூராட்சியில் பேரூராட்சி தலைவர் அவர் மீது சில பேர் சென்று வெடிகுண்டு போடுறாங்க. அவர் அருகில் இருந்த 2 பேருக்கு படுகாயமடைந்து அவர் மயிரிழையில் உயிர் தப்பி விட்டார். இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி. இன்றைய தினம் நடந்த நிகழ்வுகள் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்த மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அது மட்டும் இல்லை, நேற்றைய தினம் நீங்க பார்த்தீங்கன்னா இரவு 11:45 அந்த பகுதியில் 3 பேர் ஒரு பெண்மணி வீட்டுக்கு முன்னாடி இருந்த அந்த குடிநீர் பைப்பை உடைக்க போயிச்சுக்காங்க. உடனே அந்த பெண்மணி 100 போன் பண்றாங்க. உடனே காவல்துறை அதிகாரிகள் அங்க வர்றாங்க. வந்து அந்த ஆசாமிகளை தடுத்து நிறுத்துகின்ற பொழுது அவர்கள் அந்த காவலர் மீது அடிக்கிறாங்க, காவலரை தாக்குகின்றார். ஒரு போலீஸ்காரருக்கு இப்படிப்பட்ட நிலைமை. போலீஸை காக்கிறதுக்கு இனிமேல் ராணுவம் தான் வரணும். மக்களை காக்கிறது போலீஸ். ஆனால் போலீஸே தாக்கப்படுகிறான்னு சொன்னால் இது யார் மக்களை பாதுகாப்பது? ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்த விடியா திமுக அரசாங்கத்தில் குற்றச்செயல் ஈடுபடுகிறவர்களுக்கு காவல்துறை கண்ட பயமே இல்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. இன்றைக்கு மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இதே புரட்சித் தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது வழங்கினார்கள். அம்மா மறைவுக்கு பிறகும் அம்மாவுடைய அரசு வழங்கியது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டுகின்றேன். ஒரு சட்ட ஒழுங்கு, ஒரு மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தால் தான் எல்லா துறையும் வளர்ச்சி பெறும். அந்த பகுதி மக்கள் பலமாக செழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்க வேண்டும். ஆனால் தமிழகத்திலே அப்படிப்பட்ட நிலைமை இல்லை. அதனால இன்றைக்கு தமிழகம் இன்றைக்கு சரிந்து கொண்டிருக்கின்றது. தொழிலும் சரி, இன்றைக்கு வாழ்க்கையிலும் சரி, மக்களுடைய வாழ்க்கையிலும் சரி. இந்த நிலையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை வெற்றி பெற செய்யுங்கள். அது மட்டும் இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கும்போது ஓராண்டு கொரோனா இருந்தது. அந்த கொரோனா காற்றிலே பரவக்கூடிய வைரஸ், அது எப்படி நோய் தாக்கப்படும், அந்த நோய் அறிகுறி என்ன, அதுக்கு எப்படி வைத்தியம் பண்றது எதுவுமே தெரியாது. அந்த காலகட்டத்தில் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, உங்களுடைய அரசாங்கம், விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். சாதாரணமா எண்ணிடாதீங்க, ஓராண்டு மக்களை காப்பாற்றினோம். அப்பொழுது விலைவாசி உயர்ல கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தோம். இன்றைக்கு ஓராண்டு மக்கள் படுகிற துன்பத்தை அறிந்து ரேஷன் கடையில் எல்லா குடும்பத்தையும் 1000 ரூபாய் கொடுத்தோம். அதுல விலையில அரிசி, விலையில சக்கரை, விலையில எண்ணெய் ஒரு ஆண்டு கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதோட அம்மா உணவகம் சமூக கூடத்தில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு, முதியோர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு சுட சுட 3 வேளையும் அவர் இருக்கின்ற இல்லத்திற்கே சென்று உணவு கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஆகவே சாதனை மேல் சாதனை படைத்து மக்களுடைய அன்பை பெற்று அரசு அண்ணா திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, துறை வாரியாக சாதனைகள் படித்து தேசிய அளவில் அண்ணா திமுக ஆட்சியில் பல விருதுகளை பெற்றுக்கிறோம். இன்னைக்கு ஒரு அரசாங்கம் சிறப்பாக செயல்படு என்று சொன்னால் அந்த அரசாங்கத்திற்கு தேசிய அளவில் விருது கிடைக்கும். இந்திய அளவில் இருக்கின்ற பல்வேறு அரசாங்கத்தினுடைய துறைகள் சார்பாக ஆய்வு செய்வாங்க. அந்த ஆய்வில் எந்தெந்த துறை, எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த துறை சிறந்திருக்கின்ற என்று தேர்ந்தெடுத்து அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட துறைக்கு தேசிய விருது கொடுப்பாங்க. அப்படி உள்ளாட்சியில் மட்டும் 140 விருதுகளை பெற்ற அரசு அண்ணா திமுக அரசாங்கம். மின்சாரத்துறையிலே விருதுகளை பெற்றுக்கிறோம், போக்குவரத்து துறையிலே விருதுகளை பெற்றுக்கிறோம், கூட்டுறவு துறையிலே விருதுகளை பெற்றுக்கிறோம், சமூக துறையிலே விருது, உயர்கல்வி துறையிலே விருது, மாற்று, அதே போல உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 5 ஆண்டு காலம் தேசிய அளவில் விருதுகளை பெற்ற ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். வேளாண்மையில உணவு தானிய உற்பத்தி இந்தியாவிலேயே தொடர்ந்து 5 ஆண்டு காலம் அதிக அளவில் உற்பத்தி செய்து தேசிய அளவில் கிறிஸ் கர்மான் என்ற விருதை பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு திறமையான அரசு என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டினோம். ஆக இதெல்லாம் எதற்காக சொல்லிட்டு சொன்னால், மக்கள்
இப்போ இருக்கின்ற அரசாங்கத்தையும் பாருங்க, முன்னாள் இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. இன்றைக்கு விலைவாசி கடுமையாக விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து விட்டது. இன்றைக்கு அரிசி விலை சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சியிலிருந்தும் இப்ப திமுக ஆட்சியிலையும் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இதெல்லாம் மளிகை கடையில் வாங்கின பட்ச விலை இல்லைன்னா திமுக பேசுவாங்க உடனே வேண்டுமென்றே திட்டமிட்ட எடப்பாடி பழனிசாமி பஸ்ஸை தூக்கிட்டு ஊர் ஊரா போய் பொய்ய பேசிட்டு இருவாருன்னு ஒரு தவறான தகவலை சொல்லுவாரு. அதனால நாங்கள் மளிகை கடைக்கே போய் அண்ணா திமுக ஆட்சி 2021 என்ன விலை, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு அந்த உணவுப் பொருளுடைய விலை என்ன என்பதை அங்கே இருந்து கேட்டு உங்களிடத்தில் நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். பச்சரிசி சாப்பாட்டு அரிசி அண்ணா திமுக ஆட்சியில் 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்றது. 2021 50 ரூபா. இன்னைக்கு திமுக ஆட்சியில் 77 ரூபாய்க்கு விற்கிது 1 கிலோ. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ 50 ரூபா அண்ணா திமுக ஆட்சியில். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 72 ரூபாய்க்கு விற்கிது. இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 30 ரூபா, திமுக ஆட்சியில் 48 ரூபா. கடல் எண்ணெய் 1 கிலோ 130 ரூபா, அண்ணா திமுக ஆட்சியில் இன்றைக்கு 190 ரூபா, 1 கிலோக்கு 60 ரூபா அதிகம். நல்லெண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 250 ரூபா, திமுக ஆட்சியில் 400 ரூபா. துவரப்பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 74 ரூபா, இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 130, 1 கிலோக்கு 56 ரூபா அதிகம். உளுத்தம்பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 79, திமுக ஆட்சியில் 120, 41 ரூபா அதிகம். இப்படி வெண்ணெய் முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்து போச்சு. இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் எந்தவித முயற்சியும் எடுக்கல, நடவடிக்கை எடுக்கல. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த உணவுப் பொருட்களுடைய விலை உயர்கின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்காக அதை கட்டுப்பாட்டு உணவு கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை ஒதுக்கி, விலை கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை ஒதுக்கி 100 கோடி அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஒதுக்கீடு செய்யப்பட்டு எந்த பொருள் தமிழகத்தில் உயர்கின்றதோ உணவுப் பொருள், எந்த மாநிலத்தில் அந்த உணவுப் பொருள் குறைந்த விலைக்கு இருக்குதோ அங்க கொள்முதல் செஞ்சு கூட்டுறவுத்துறையின் மூலமாக விற்பனை செஞ்சு அந்த உணவுப் பொருள் விலையை சரி செஞ்சோம்.